வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் எஸ்தர் ராணி. இந்த நாளில் நம்ம உணவு உட்கொள்ளும் முறைகளை குறித்து பார்க்க போகிறோம். உறிஞ்சு குடிக்கிற உணவை உறிஞ்சு குடிக்கணும், மென்று சாப்பிட்றத மென்று சாப்பிடணும். பண்டைய தமிழர்கள் உணவு உட்கொள்ளும் முறைகளை சரியாக கடைப்பிடிச்சதுனால செரிமானம் ஜோராக இருந்தது. முதலாவது முறை அருந்துதல்ன்ற முறைப்படி விரதம்லாம் இருக்கிறாங்கன்னா விரதத்தை முடிச்சுட்டு உணவை அளவாக அருந்துவாங்க, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அடுத்ததாக உண்ணல்ன்ற முறையில் நல்லா பசியாக இருந்தாங்கன்னா நல்லா பசி தீர மெதுவாக உணவை நல்லா வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க. அடுத்து உறிஞ்சல்ன்ற முறையில் இப்போ சளியெல்லாம் பிடிச்சிருக்குன்னா சூடாக ரசம் இல்லை நல்லா தண்ணியாக நாட்டுக்கோழி குழம்பு செய்து உறிஞ்சு குடிப்பாங்க. அடுத்து குடித்தல்ன்ற முறையில் வெயில் காலங்களில் கஞ்சி அப்புறம் கூழ் போன்ற உணவுகளை செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. பசி தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. அது உடல் சூடை தணிக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும். அடுத்து தின்றல்ன்ற முறையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா பலகாரங்களை நல்லா தின்பாங்க. அதிரசம் போன்ற பலகாரங்களை நல்லா தின்பாங்க. அடுத்து துய்த்தல்ன்ற முறையில் உணவை நல்லா ருசித்து அதோடைய சுவை நாடி நரம்பெல்லாம் பரவுற அளவுக்கு ரசனையோடு சாப்பிடுவாங்க. அடுத்து நக்கல்ன்ற முறையில் உணவு சுவையானதாக இருந்தால் நல்லா நக்கி சாப்பிடுவாங்க. அடுத்து நுங்கல்ன்ற முறைப்படி நல்லா நுங்கு போன்ற உணவுகளை சாறு வடிஞ்சிராதபடிக்கு அதை முழுசாக அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடுவாங்க. அடுத்து பருகல்ன்ற முறையில் பழச்சாறு போன்ற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பருகுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. அடுத்து மாந்தல்ன்ற முறையில் ரொம்ப சரியான பசியில் இருக்காங்கன்னா அந்த உணவை பார்த்த உடனே ஒரு ஆர்வமும் வேட்கையும் வரும். அதை மடன்னு சாப்பிடுவாங்க. அந்த முறைக்கு பேர் தான் மாந்தல். பசியோடு இருக்கவங்களுக்கு இது பொருந்தும். அடுத்து மெல்லல்ன்ற முறையில் கடினமான உணவுகளை நல்லா மென்று அரைத்து தான் முழுங்குவாங்க. அடுத்த முறை விழுங்கல். இந்த விழுங்கல்ன்ற முறையில் யாராவது விருந்தினர் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் வாய் வைத்து எதையும் குடிக்க மாட்டாங்க. நாக்கில் பல்லப்படாமல் தொண்டையில் குடிப்பாங்க. இந்த மாதிரி முறைகளை சரியாக பயன்படுத்தினா செரிமானம் ஜோராக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்றத நம்ம குறைத்து கொள்ளணும். அடுத்தடுத்து பசியே இல்லாமல் உணவை திணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா குடும்பமாக கீழே அமர்ந்து வாழை இலையில் பரிமாறி சாப்பிடணும். ஆரோக்கியமான கூழ், கஞ்சி போன்ற உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறணும். இது எல்லாமே நம்ம செரிமானத்தையும் கூட்டும், உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரும். நன்றி, வணக்கம்.